ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் ஹேமந்த் ஓஎஸ். சென்னைக்கு மிக மிக அருகில் தாம்பரத்துல ஒரு காட்டுக்குள்ள மிக மிக கொடூரமான அரசாட்சி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. டிவி, நியூஸ் பேப்பர், வாட்ஸ்அப், பேஸ்புக் எல்லா இடத்துலயும் எல்லாரும் போட்டு கிரிக்கிற அதே காலேஜ் பத்தி தான் நான் பேசிக்கிறேன். எங்க பப்ளிக் அந்த காலேஜோட பேரை நான் சொல்லிட்டேன்னா என்ன ஆளை வச்சு அச்சிருவாங்களோன்ற ஒரு பயத்துல அந்த காலேஜ் பேரு நான் சொல்ல போறது கிடையாது. அந்த காலேஜ் மேல ஏன்டா உனக்கு அவ்வளோ காண்டு, என்ன பண்றாங்க அவங்க அப்படின்னு நினைச்சு இருக்கீங்களா? இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டா சொல்லணும்னா இன்வெர்டட் பலாப்பழம் மாதிரி வெளில இருந்து பாக்குறதுக்கு செம்ம அழகாவும், உள்ள போய் பார்த்தா செம்ம முள்ளு முள்ளாவும் இருக்குது. அதாகப்பட்டது இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொண்ணுங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு 22 ரூல்ஸ் போட்டுறாங்க. ஒவ்வொரு ரூலும் ஐயோ அம்மான்ற கணக்கா இருக்குது. கேட்டு ஒவ்வொருத்தரும் வாட் இஸ் தி ஸ்டூபிடிட்டி ஆஃப் தி காலேஜ், என்ன கரும முச்ச ரூல் அது, வாட் தி ஹெல் அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் பொங்கிலிருந்து ஆக்ரோஷமா வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் ஸ்டேட்டஸ் போட்டுறாங்க. இவங்க போட்ட அந்த 22 ரூல்ஸ்ல சில ஹைலைட்டிங்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்க படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எதுலயும் அக்கௌண்ட் எல்லாம் வச்சு கூடாதான். இதுல கொடுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐஐடி, ஐஐஎம் போன்ற பெரிய பெரிய காலேஜ்ல எல்லாம் வாட்ஸ்அப், ட்விட்டர் இதுல எல்லாம் வேலை கிடைக்குமான்னு பாத்துன்னு இருக்காங்க. இவங்க என்னன்னா அதுல அக்கௌண்ட் கூட வச்சு கூடாதுன்றாங்க. தட் இஸ் தி மேஜர் ஆஃப் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பிக் ஆஃப் தி காலேஜ் அண்ட் தி ஸ்மால் ஆஃப் தி காலேஜ். குபீரான பாயிண்ட்லாம் இருக்குது. ஷார்ட் குர்தா போடக்கூடாதான், ஏன்னா அது ஷார்ட்டா இருக்கும்ல. டைட்ஸ் போடக்கூடாதான், ஏன்னா அது டைட்டா இருக்கும்ல. ஹை ஹீல்ஸ் போடக்கூடாதான், ஏன்னா அது ஹையா இருக்கும்ல. லூஸ் ஹேர் போடக்கூடாதான், ஏன்னா அது லூஸா இருக்கும்ல. டேய் யாரா லூஸ்? இவங்க எல்லாம் இன்னும் கூட அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் காலகட்டத்திலே இருக்கிறானுங்க. கொஞ்ச நேரம் டெவலப் ஆவீங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒசாமாவும் ஒபாமாவும் அப்படியே ஒய்யாரமா உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினாங்க வச்சுக்கோங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுமோ அந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும். ஒரு பொண்ணும் பையனும் பேசினா அப்போ இன்னும் ஃபயருக்கு நீங்க கோயட் காலேஜ் நத்தின்னு இருக்கீங்க. பசங்களும் பொண்ணுங்களும் அவங்களுக்கு அலாட் பண்ண ஸ்டார்கேஸ்ல அழகா நடந்து போணுமா. நடந்து போறதுக்கெல்லாமா யார் ரூல் போடுவீங்க? அதாவது அந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் பாய் சேலேகா பைனேவுட் அப்படின்னு மார்ச் பாஸ் தான் எல்லாரும் பண்ண போன போலுது. எல்லாம் பிறந்ததே வேஸ்ட்ரா, எல்லாம் பூமிக்கு பாரம், ஒரு கேவலமான ஜென்மம். இதெல்லாம் என்னடா பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு ரூல் நம்பர் 14 மட்டும் சொல்லாம சொல்லிக்கிறானுங்க. செலிப்ரேஷன் ஆஃப் பர்த்டேஸ் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் இன்சைட் தி காலேஜ் கேம்பஸ் இஸ் அலவுட். ஓ எதுக்குமே செலிப்ரேட் பண்ணாம, எதுவுமே சந்தோஷமா இல்லாம, எதுவுமே சரியாம உனா மூஞ்சாவே இருந்தீங்க என்னத்தையா சாதிக்க போற? உங்க வாழ்க்கை ஃபுல்லாவே உருன்னு இருந்தே முடிச்சிருவீங்களா? அதே மாதிரி பட்டியாலா, அனார்கலி, சமக் செலவா சரி உனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எதுவும் போடக்கூடாதான். ஏன்னா அதெல்லாம் போட்டா அழகா இருப்பாங்களே. அங்க இருக்கிற மேமுங்கெல்லாம் காண்டு போலுகுது. இதெல்லாம் கூட பரவாயில்ல, பனியன் கிளாத்ல ட்ரெஸ் போடக்கூடாதான். ஏன் நீ பனியனே போடணும்னால அது பேண்ட் பிட்ல தான் தைச்சு போடணும் போலுகுது. நீ உண்டு உன் வேலை உண்டு, நீ செல்ஃபிஷா தான் இருக்கணும். யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, யாருக்கும் பொருள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் வாஜர ஷேரிங் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க வீட்டுல சொல்லி கொடுவே இல்லையா உனக்கு? அதுக்கப்புறம் காலேஜ் பொறுத்த வரைக்கும் மொபைல் போன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது சொல்லிக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலேஜ்ல மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட பெரிய காலேஜ் எல்லாத்துலயுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஏங்க உலகத்துல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே அந்த போனுக்குள்ள வந்துச்சு. இதுலயே உட்காந்து பேங்க் வேலை எல்லாம் அதுல தான் பாத்துன்னு இருக்காங்க. அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு பர்பஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணலாம் அப்படின்றது விஷயம் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க நிஜமாலே கிரேட்டே. ஆனா யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்ற விஷயம் கண்டர் ஆவியா இருக்குது. இந்த மாதிரி அந்த பேப்பர்ல கொடுத்துருக்க எல்லா ரூல்ஸ்லயும் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா பச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ட் ஆஃப் த டே இந்த காலேஜ் கரி சிரிப்பீங்க. ரூல் எல்லாம் போட்ட அந்த ஒருத்தனுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மொத்த காண்டிய தூக்கி வந்து இதுல இருக்கிறான். காலேஜ் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இல்லையே நான் அதெல்லாம் கொடுக்கலையே, நான் அதெல்லாம் போடவே இல்லை தெரியுமா, அதுல பிரின்சிபல் சைன் கூட இல்ல, நான் கொடுக்கவே இல்லை, சும்மா அமிஸ். ஏப்பா அந்த பேப்பர்ல ஒரு புள்ளி கூட வைக்க முடியாத அளவுக்கு ரூல்ஸ் போட்டு ஃபில் அப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதுல எங்க இருந்து பிரின்சிபல் சைன் போட முடியும்? ஸ்பெஷலியா பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல இருக்கிறதுலே காண்டான விஷயம் அவங்க போடுற ஃபைன். லேட்டா வந்தா 25 ரூபா ஃபைன், ஐடி கார்டு போலனா 50 ரூபா ஃபைன், லேப் கோட் கொண்டு போலனா 100 ரூபா ஃபைன், இன்னும் பையனும் பேசிக்கிட்டா பொண்ணு 2000 ஃபைனா, பையன் 2000 ஃபைனா, பைக்ல காலேஜுக்கு வந்தா 5000 வரைக்கும் ஃபைனா, மொபைல் கொண்டு வந்தா 10000 வரைக்கும் ஃபைனா, பர்த்டே கிஃப்ட் மட்டும் எங்கனா பாத்துறாங்க வைங்க, அது கொண்டு வந்தவனுக்கு 2000 ஃபைனா, அது வாங்கினவனுக்கு 2000 ஃபைனா. இது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு ஃபைன் இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா கேண்டீன்ல அளவு சாப்பாடுன்னு விப்பாங்களா, லிமிடெட் மீல். அதை வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு 500 ரூபா ஃபைனா. என்னயா இது? லிமிடெட் மீல்ஸ்னா கூட பரவாயில்ல, இவனுக்கு காட்டுவாசி மாதிரி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபைனை போடலாம். லிமிடெட் மீல்ஸ் ஷேர் பண்ணா உனக்கு என்னயா ஆக போகுது? ஒவ்வொரு காலேஜ்ல ஒவ்வொரு கண்டுபிடிப்பு எல்லாம் இருக்கும். இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா விஐடில கடல் தண்ணிய குடி தண்ணியா மாத்துறதுக்கான கண்டுபிடிப்பு ஒண்ணு பண்ணிக்கிறாங்க. இந்த காலேஜ்ல என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? சரி சொல்றேன், சரி கூட சரியா, நான்வெஜ் சாப்பிட்டா கொசு வரும். என்னது நான்வெஜ் சாப்பிட்டா கொசு வருமா? அரே வா, வெயிட்டா ஃபைண்டிங் அவுட் பண்ணிக்கிறீங்களே. அதாவது பசங்க காலேஜுக்கு எத்தனை வர நான்வெஜ் ஃபுட்னால ஏகப்பட்ட கொசு வந்துச்சாம். அதனால காலேஜுக்கு இனிமேல் நான்வெஜ் எத்தனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுறாங்க. இந்த காலேஜ்ல கஷ்டப்பட்டு ஒரு 4 வருஷம் ஃபர்ஸ்ட் வெளில வர ஒருத்தன் எந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி வச்சிருப்பான்னு பாத்தீங்கன்னா, ஆமையா மூஞ்சில காரி காரி துப்பேன், சத்தியமா கொஞ்சம் கூட எனக்கு வெக்கமே இல்ல அப்படின்னு ஒவ்வொரு மாணவரும் அங்கிருந்து பச்சு முடிச்சுட்டு வெளில வரும்போது மோசமான மனநிலையில வெளில வராங்க. உங்க காலேஜ்ல படிக்கிற பசங்களே உங்களை எப்ப கவுத்துலாம் யோசிச்சு இருந்தாங்கன்னா நீங்க எவ்வளவு வெரி ஒஸ்டா காலேஜ் நடத்திட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ரூல்ஸ் போட்டு உங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன் மட்டும் நான் சொல்லிட்டா, நீங்க என்னதான் காட்டுக்குள்ள காலேஜ் கட்டி இருந்தாலும் நீங்க காட்டுவாசி கிடையாது, நார்மலான மனுஷங்க. செய்து வெளில வந்து பாருங்க, சுத்தி புத்தி எந்த மாதிரி இருக்கிறாங்க, இப்ப இருக்கிற கல்ச்சர் எப்படி இருக்குது. நீங்க தப்புன்னு சொல்ற நிறைய விஷயம் கரெக்ட், நீங்க கரெக்ட்னு சொல்ற நிறைய விஷயம் ரொம்ப தப்பு. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இத்துடன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு என் அஞ்சலியை செலுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹேமந்த் ஓஎஸ்.